சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கழிவறையில் தோண்ட தோண்ட பணம், அதிர்ச்சியில் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள். தற்போது திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் அதிகாலை முதலே நடைபெற்று வந்திருக்கும் விசாரணை, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனைகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வீடு முழுவதும் சுற்றி வளைத்து ஏவா வேலுவை வெளியே கூட அனுப்பாமல் வீட்டிற்குள்ளேயே வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது சாலை போடப்பட்டதாக டெண்டர் வழங்கப்பட்ட குற்றச்சாட்டில்தான் அவர் 3,75,00,000 ரூபாய் முறைகேடு செய்துள்ளார். சாலையை போடவே இல்லை, ஆனால் போட்டதாக கணக்கு காட்டப்பட்டு ஊழல் செய்த ஏவா வேலு அவர்களுக்கு பின்னால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்ற கேள்வியும் தற்போது எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் தற்போது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை செய்தியாளர்களை சந்தித்து, கடந்த திமுக ஆட்சியில் தமிழக மக்களின் நலனை கருதி ஒவ்வொரு ஆண்டும் நிதியை நாங்கள் கொடுத்தோம், கடனாக அல்ல சலுகையாக. ஆனால் அவர்கள் முழுமையாக அதை மக்களுக்கு செலவு செய்யவில்லை என்பதையும் அவர் சொல்லியிருந்தார். மேலும் தாவேகாவின் அரசு மக்களின் வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கும் கல்வியின் வளர்ச்சியை பெருக்குவதற்கும் முதல்வர் விஜய் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஏவா வேலு வீட்டில் நடைபெறக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அவரது பண்ணை வீட்டில் கழிவறையில் பணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும், மேலும் சில அமெரிக்க டாலர்களும் அங்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிற முதல் தகவல் அறிக்கை FIR, சாலை போட்டதாக மட்டும் சுமார் 3,75,00,000 முறைகேடு, 2 சொகுசு வாகனங்கள் யார் பெயரில் இருக்கிறது, மேலும் எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது, மேலும் 40 லட்சம் ரூபாயை தற்போது அவர்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் அவர்களது குடும்பத்திற்கு சொந்தமான நிறுவனங்களிலிருந்து எவ்வளவு வருவாய், மேலும் அவரது கல்வியில் எவ்வளவு அட்மிஷன் பொழுது பெறக்கூடிய பணங்கள் அனைத்தனையும் ஊழல் செய்யப்பட்டு ஏவாவேலு அவர்கள் திமுகவுக்கு பார்ட்டி ஃபண்ட் வழங்கி உள்ளார். இதற்கான பின்னணியில்தான் திமுக ஆட்சியின் போது பல சலுகைகளும் வழங்கியது. தமிழ்நாட்டில் தற்போது விஜய் அவர்கள் கை வைத்துள்ள துறையை பார்த்தோம் என்றால் வருமான வரித்துறை, மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழலை செய்திருக்கிறார் என நிரூபணப்பட்டுள்ளது. அவர் நெடுஞ்சாலைத்துறையில் கிட்டத்தட்ட வேலை வாங்கி தருவதாக பணங்களை பெற்று ஏமாற்றிய வழக்கில் தற்போது ஜாமீனில் வெளியே இருக்கிறார். மேலும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் ஏவா வேலு அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார். தற்போது தமிழக மக்கள் கொடுக்கிற வரி பணங்கள் அனைத்தும் ஊழல் செய்வதற்கு சரியாகிவிட்டதால் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதுவுமே இதுவரை செய்யவில்லை. அதனால்தான் மக்கள் திமுக ஆட்சியை வெறுத்து விஜய் அவர்களை தேர்வு செய்து ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக மத்திய அரசை நோக்கத்துடன் தான் பகைத்து கொண்டிருந்தார்கள். பாஜகவை பகைப்பதாக இவர்கள் நாடகமாடி தமிழக மக்களின் வளர்ச்சியையும் தமிழக மக்கள் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளையும் பறித்து நல்ல வாய்ப்பை இழக்க வைத்திருக்கிறார்கள். மேலும் திமுக செய்த ஊழல்கள் இவர்கள் கழிவறைகளில் பணங்களை பதுக்கி வைக்க மட்டும்தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் திருவண்ணாமலை வீடு மற்றும் கரூரில் அரசு ஒப்பந்ததாரர்கள் வீடு, அலுவலகங்கள் மற்றும் திருப்பூர் அரசு அதிகாரிகளின் வீடு உள்ளிட்ட சுமார் 20 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தியிருக்காங்க. இந்த சோதனை குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் திரு ஜெயராம் வெங்கடேசன் அறப்போர் இயக்கம் சென்னை அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறை முகங்கள் மீதும் மற்றும் 9 மாநில அரசு ஊழியர்கள், நெடுஞ்சாலைத்துறை, தமிழ்நாடு மற்றும் ஒரு ஒப்பந்ததாரர் மீதும் வழக்கு பதியப்பட்டது. அந்த வழக்கானது 2022ஆம் ஆண்டு அரசு சாலைகள் அகலப்படுத்தல் மற்றும் மேம்படுத்துதல்
பயண தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் குறுக்கு வடிகால் அமைப்புகளை மறுசீரமைத்தல் ஆகிய பணிகளுக்காக ஒப்பந்தங்களை வழங்குதல் 2022ஆம் ஆண்டு குற்றவியல் சதியில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு ஆகும். கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் பராமரிப்பு உட்பிரிவு மற்றும் பிற இடங்களுக்கான பணிகள் சுமார் 7 கோடி மதிப்பீட்டில் சங்கரானந்த் இன்ஃப்ரா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதாம். இதில் எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளப்படவே இல்லையாம். மார்ச் 25 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் சுமார் 3.23 கோடி மேற்படி சங்கரானந்த் இன்ஃப்ரா நிறுவனத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் அரசு பணம் 3.23 கோடி மோசடி மற்றும் குற்றவியல் சதியில் ஈடுபட்டிருக்கார். இன்று மொத்தம் 20 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. அவைகள் சென்னையில் 4 இடமும், திருவண்ணாமலையில் 4 இடமும், கரூரில் 7 இடமும், திண்டுக்கல்ல 2, கோயம்புத்தூர்ல 2, திருப்பூர்ல 1 இடத்திலும் நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனையில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் அவர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் அலுவலகம் ஆகிய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனையில் முக்கியமான ஆவணங்கள், மின்னணு ஆதாரங்கள் மற்றும் வழக்கத்திற்கு தொடர்பான நெடுஞ்சாலைத்துறை ஆவணங்கள் மற்றும் கணக்கில் காட்டப்படாத ரொக்கம் 40 லட்சம் கைப்பற்றப்பட்டதா விசாரணையில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த 40 லட்சம் பணம் தொடர்ந்து கணக்கில் வராதவை. பல்வேறு லட்சங்கள் தோண்ட கைவரையில் இருந்ததாக இரகசிய தகவலும் கிடைத்திருக்கிறது. ஆனால் ஏவாவேலு அவர்களோ, நான் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் நாடி குற்றவாளி என்பதை உடைத்து நான் நிரபராதி என்பதை நிரூபிப்பேன் என கூறியிருக்கிறார். ஆனால் விஜய் கூறியது போல ஒவ்வொரு அமைச்சரும் இந்த தாவேகா அரசிடமிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் ஸ்டாலின் அவர்களோ, இது எங்கள் மீது பழிவாங்கலுக்காக நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட சதி என கூறியிருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஏவாவேலு அவர்கள் கைது செய்வது மட்டும் உறுதி. அவ்வாறு அவர் கைது செய்யப்பட்டால் கண்டிப்பாக ஸ்டாலின் பெயரை தான் குறிப்பிடுவார். அதனால்தான் தொடர்ந்து எங்கள் முதல்வர் ஸ்டாலின் மீசா சட்டத்திலே சென்று வந்துள்ளார் என அவரது பெயரை உள்ளே இழுத்துள்ளார். இதனால் ஸ்டாலினும் அவரது குடும்பமும் கூண்டோடு சிக்குவார்கள் என்கின்ற செய்திகளும் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. மேலும் ஏவாவேலு எதற்கெடுத்தாலும் எனக்கும் இந்த பணத்திற்கும் சம்பந்தம் இல்லை, என் மகனிடம் கேளுங்கள் என கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் தற்போது அடாவடியாக அவரை அமர வைத்து யாரும் அவரை பார்க்க விடாமல், அவரது நீதிபதியே உள்ளே விடாமல் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. பல திடுக்கிடும் ஆதாரங்களும் அமலாக்கத்துறைக்கு கிடைத்துள்ளது. இதனால் கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, KN நேரு அவர்கள் கைது செய்யப்படலாம், சிறையில் அடைக்கப்படலாம். அவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்டால் திமுகவின் எதிர்காலம் என்னவாகும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.